அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நாடு குறள் எண் 736. கேடறியா கெட்ட இடத்தும் வளம் குன்றா நாடு என்ப நாட்டின் தலை. நாடுகளுக்குள்ளே தலையான நாடு எது என்றால் அந்த நாடு எந்தவிதமான கெடுதல்களையும் அறியப்படாமல் இருத்தலும், அப்படி கேடு வந்தால் கெட்ட இடத்தும் அதனுடைய வளங்கள் குன்றாமல் இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதே நாடுகளின் தலை சிறந்த நாடு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். A country which is not aware of any destruction, and even if it happened, it has enormous resources, is the best country among the all countries. கேடறியா நாடு இருக்க முடியுங்களா? எந்த நாடாவது ஒரு கெடுதல்கள் வராமல் இருக்க முடியுமா? வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது உள்நாட்டு மக்கள் உள்நாட்டுக்குள்ளே இருந்தோ உட்பகைக்குள்ளே இருந்தோ கெடுதல் வராத நாடு இருக்கிறதா? நம்ம நாடு அப்படி இருக்குதுங்களா? இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பாகவே முகலாயர்கள் படையெடுத்து வந்தார்கள், ஆரியர்கள் வந்தார்கள், முகலாயர்கள் படையெடுத்து வந்தார்கள், செங்கிஸ்கான் என்பவர் வந்தார், அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், பிரெஞ்சு தேசத்தார் வந்தார்கள். இவர்கள் அனைவரும் வந்து நம் நாட்டிற்கு எவ்வளவு கெடுதல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு கெடுதல்களையும் செய்துவிட்டு போனார்கள். அதனால் நம் நாடு கேடு அறியாத நாடு அல்ல. கெட்ட பிறகு கெட்ட இடத்து நம்மளுடைய வளம் குன்றா இருக்குதா? குன்றா இருந்தது. ஏன்னா இவங்க சுரண்டிட்டு போனது ஏகப்பட்ட சுரண்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுடைய இயற்கை வளங்கள் இருந்தது. இவங்க சுரண்டிட்டு போனது இயற்கை வளங்களை இல்லை, செயற்கை வளங்களை. பொன்னும் பொனியும் பொருளும் மணியும் மரகதமும் வைடூரியமும் தூக்கிட்டு போயிட்டாங்க. தங்கமயிலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. கோஹினூர் வைரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம இயற்கை வளங்கள் குன்றாமல் இருந்தது. அந்த இயற்கை வளங்கள் என்ன? வற்றாத ஜீவ நதிகள், மும்மாரி பொழிதல், விவசாயம் சிறப்பாக நடத்தல், நல்ல வளம் கொண்ட மண் இருத்தல், உயர்ந்த மலைகள் இருத்தல், அதில் விழும் மழைநீர் அருவியாக வந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடுதல், குளம் குட்டை என்று பல நீர்நிலைகள் இருத்தல், ஆடு மாடுகள் என்று செல்வங்களுடன் மக்கள் இருத்தல், இப்படி மண்ணுக்கு கீழேயும் பல புதையல்கள் இருத்தல், இயற்கை புதைகள். இப்படி ஒரு நல்ல இயற்கை வளம் கொண்ட நாடு தாங்க நம்ம நாடு. அவங்க சுரண்டிட்டு போனதுக்கப்புறம் கூட. ஆனால் இன்னைக்கு அந்த இயற்கை வளம் இருக்குதா? மும்மாரி பொழியுதா? நீர்த்தேக்கங்கள் நீர் இருக்குதா? மரங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குதா? காடுகள் எல்லாம், காட்டு உயிரினங்கள்லாம் சிறப்பாக இருக்குதா? ஆடு மாடுகள்லாம் வளமாக இருக்குதா? விவசாயம் வளமாக இருக்கா? மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? செல்வந்தர்களாக இருக்காங்களா? இந்த கேள்விக்கு பதில் நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? அவனுங்கெல்லாம் வந்து சுரண்டிட்டு போனாங்க. ஆனால் நம்ம நாட்டு தலைவர்களே நம்ம நாட்டு மக்களை சுரண்டல் நடந்ததா இல்லையா? நம் இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டதா இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நம் நாடு கேட்டையும் அறிந்துள்ளது, கெட்ட பின்பும் அதனுடைய வளம் குறைந்திருக்கிறது. சரி, கேடே அறியாத நாடும் இந்த கெட்ட பின்பு வளம் குறையாத நாடும் எந்த நாடு? அப்படி நாடுகள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் ஐரோப்பாவில் சில குட்டி குட்டி நாடுகள் இருக்கிறது. ஃபின்லாந்து, ஸ்வீடன், நார்வே, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், லக்சம்பர்க், இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குதான். இதில் நியூசிலாண்டையும் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் ஆஸ்திரேலியாவை இப்படி சேர்த்திக்கலாம். இந்த நாடுகள்லாம் சண்டையே போட்டதில்லைங்க. எந்த நாடுகளோடையும் போய் சண்டை போட்டதில்லை. ஆஸ்திரேலியா விட்டுருங்க, மற்ற நாடுகளில் எந்த நாடுகளோட சண்டையும் போட்டதில்லை. அவங்க நாட்டுக்குள்ளே எந்த உட்குழப்பமும் இல்லை. மக்கள் பாட்டுக்கு அவங்க வேலையை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எந்த கடையும் கிடையாது. மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்காங்க. அதனால தாங்க அந்த மகிழ்ச்சி குறியீடுங்கிற ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஃபின்லாந்துங்கிற குட்டி நாடும் மேலே இருக்குது, மேலே மேலே இருக்குது, தொடர்ந்து இருக்குது. அப்போ இது கேடறியாத நாடு. கெட்ட பின்பு கெட்ட இடத்து அதனுடைய வளம் குன்றா நாடு எது? ஜப்பான் என்ற ஒரு நாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அணுகுண்டு போட்டாங்க ஹிரோஷிமா நாகசாகியில் 2ஆம் உலகப் போரில். ஜப்பானே அப்படியே பஸ்மா போச்சு. அதே குட்டி குட்டி தீவுகள் இருக்கிற நாடு தான். இயற்கையாக அங்கே வந்து நிலநடுக்கம், சுனாமி போன்றவையெல்லாம் நிறைய வரக்கூடிய ஒரு நாடு தான். அது அப்படியே பஸ்மா போச்சு. அதற்கப்புறம் அந்த நாடு ஒரு முடிவு செய்தது, இனிமேல் நாம் சண்டையிடுவதில்லை. சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வருங்க, யாருடனும் போரிடுவதில்லை என்று முடிவு செய்த பிறகு போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று ஒரு வரி வரும். அப்படி
இந்த ஜப்பான் வந்து போர் செய்வதில்லை என்று முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்ககிட்ட அந்த இராணுவமே கிடையாது, அதற்கான பணம் வந்து ஒதுக்கீடே கிடையாதான். அவர் அமெரிக்காவை உதவி கூப்பிட்டுக்கிட்டாங்க, ஏதாவது பிரச்சனை நீங்கள் வந்து உதவி செய்யணும் மட்டும் சொல்லிட்டு இராணுவத்துக்கு கூட அவங்க ஒதுக்கலையா. ஆனால் என்ன பண்ணாங்க, மக்கள் அனைவரும் சுறுசுறுப்பாக உழைச்சாங்க. இயற்கை வளங்கள் அதிகமாக இல்லை அந்த நாட்டில், ஆனால் மனித வளங்கள் அருமையாக இருந்தது. ஓய்வறியா அந்த உழைப்பாளிகள் அந்த நாடை உலகத்தினுடைய மிக உயர்ந்த ஆட்டோமொபைல் என்று சொல்லக்கூடிய வாகன உற்பத்தியிலும், எலக்ட்ரானிக் சாதனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மின்னணு சாதனங்கள் உற்பத்தியிலும் முதலிடத்தை பெற வைத்து அங்கிருந்து அதை மிக அதிக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். இது எப்படிங்க சாத்தியமாச்சு? அவர்களுக்குள் இருந்த அந்த மனித வளம் குறையவில்லை, அந்த ஊக்கம் குறையவில்லை, அறிவு வளம் குறையவில்லை. வளம் குன்றா நாடாக அது இருந்தது. இயற்கை வளங்கள் குன்றா நாடு இல்லை, செயற்கை வளங்கள் குன்றா நாடாக இருந்தது. அதனால் இன்று உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கிறது ஜப்பான். இதை தாங்க வள்ளுவர் இந்த குறளில் மிக அழகாக சொல்றார். கேடறியா கெட்ட இடத்தும் வளம் குன்றா நாடென்ப நாட்டின் தலை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷயத்தில் வெளியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணக்கு வளையம் நல்லூர். நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.